ஓய்தல் ஒழி. முதலில் சந்தையின் அளவு, பிரச்சனைகள், போட்டிகள் என சந்தையை புரிந்து கொள்ளுங்கள். சரியாக திட்டமிடப்பட்ட முயற்சி பாதி வென்றதாக அர்த்தமாகும். உங்கள் தொழில் சாதாரணமானதாக இருக்கலாம். அதை தனித்துவமாக மாற்ற நீங்கள் அதை எப்படி விளம்பரம் செய்கின்றீர்கள் என்பதே முக்கியம். வாடிக்கையாளர்களின் வாய்மொழி செய்தியே ஆகச் சிறந்த விளம்பரம். எதிர்கால சந்தையின் நிலவரம் எப்படி இருக்கும் என்பதை கணித்து உங்கள் தொழிலில் ஈடுபடுங்கள். லாபம் அடைவதை விட நஷ்டமடையாமல் இருப்பதே அடிப்படையானது. முதலில் தொழிலை வளருங்கள், அதன் பிறகு தொழில் உங்களை வளர்க்கும். தேவையற்ற செலவுகளை குறைப்பது மறைமுகமான லாபம் என்பதை உணருங்கள். வரவு செலவு கணக்குகளை எழுதி வையுங்கள். அது சிறியதாக இருந்தாலும் சரி, பெரிய கப்பல் என்றாலும் சிறிய ஓட்டை தான் அதை மூழ்கடிக்கும். விற்பனை செய்து விடுவது மட்டுமே வெற்றி அல்ல, வாடிக்கையாளரை தொடர்ந்து வர வைப்பதுதான் உண்மையான வெற்றி. தளர்ந்து போகாதீர்கள். நேற்றைய நஷ்டத்தை விட இன்றைய நஷ்டம் குறைவாக இருப்பதுதான் வளர்ச்சியின் தொடக்கம். உங்கள் பொருட்களை விளம்பரம் செய்யாதீர்கள். ஒரு பிரச்சனைக்கு உங்கள் பொருள் எப்படி தீர்வாக இருக்கின்றது என்பதை விளம்பரம் செய்யுங்கள். தரத்தில் எந்த ஒரு சமரசமும் செய்யாத தொழிலை எந்த எதிரியாலும் வீழ்த்த முடியாது. நன்றிகள்.